தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களுக்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதால் தற்பொழுது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், இந்த மோதல் சம்பவத்தின் காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தாம்பரம் மாநகராட்சி சாதாரண மாதாந்திர கூட்டம் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்திர முன்னிலையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் துணை மேயர் மேயர் கோ காமராஜ், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னர் அதிமுகவின் எதிர்க்கட்சி மாமன்ற தலைவர் சேலையூர் சங்கர் தலைமையில் 10 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் தலையில் கொசுவலை போர்த்தி கையில் நாய், பன்னி, மாடு ஆகிய உருவ பொம்மைகளை வைத்து தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் நாய், மாடு, பன்றி, கொசு தொல்லைகள் இருப்பதை குறிக்கும் விதமாக மண்ட கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை உடனடியாக மாநகராட்சி மேயர், துணை மேயர், ஆளும் திமுக மாமன்ற உறுப்பினர் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுங்கள் என கூச்சலிட்டுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சிறிது நேரம் மாமன்ற கூட்டத்திலே பெரும் பரபரப்பு காட்சியில் நிலையேறியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் தாம்பரம் மாநகராட்சியில தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. உடனடியாக மாநகராட்சி அலுவலக நுழைவாயில வெளியேற்றப்பட்டவர்கள் எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர் அனைவரும் கையில் பொம்மை, கொசுவலை ஆகியவற்றை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த தாம்பரம் மாநகராட்சி கலவரமாகியுள்ளது. இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்து தாம்பரம் மாநகராட்சியில் எந்த ஒரு மக்கள் நல பணிகள் செய்யப்படவில்லை என்றும் ஆடு, மாடு, நாய், பன்றி, கொசு ஆகிய தொல்லைகள் அதிக பெருக்கெடுத்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த தவறிய அந்த திமுக ஆட்சியையும் திமுக மாநகராட்சியையும் கண்டித்து எதிர்கட்சியினர் ஒன்று கூடி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பார்க்க முடிகிறது. இந்த தாம்பரம் மாநகராட்சியில மொத்தம் 70 வார்டுகள் உள்ளது. இந்த 70 வார்டுகளிலுமே இந்த நாய் தொல்லைகளும், மாடு தொல்லைகளும், கொசு தொல்லைகளும், பன்றி தொல்லைகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த பருவமழை காலங்களில் இந்த மாதிரி நாய், பன்றி ஆகிய தொல்லைகள் அதிகமாக இருப்பதனால பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தாம்பரம் மாநகராட்சி அதை தடுக்க தவறிய மாநகராட்சியை செயலிழந்து போய் இருப்பதை கண்டித்து இந்த எதிர்க்கட்சி தலைவர்களான எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்பொழுது கையில் பொம்மைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனால் அந்த மாநகராட்சியில தற்பொழுது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நுழைவாயிலே அமர்ந்து அந்த பொம்மைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முடிவில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் செய்தியாளரை சந்தித்து கூறுகையில் இந்த மாநகராட்சி முற்றிலுமாக செயலிழந்து இருக்கிறது. இதனை சீர்படுத்த வேண்டும் என்றால் உடனடியாக நாங்கள் எதிர்க்கட்சி ஒன்று சேர்ந்து, அதாவது தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியோட அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சின்னபக ராஜேந்திரன் வழிகாட்டுதலின்படி நாங்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என செய்தியாளரை சந்தித்து சேலையூர் சங்கர் கூறினார். இதில் 10 எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி டேனியல்.